போர்வெல்லே போடுறோம்னா முதல்ல அதுல நிறைய அசடுகள் தான் வரும், நிறைய அழுக்குகள் தான் வரும். அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கியதற்கு பிறகுதான் நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். இந்த உலகத்துல நம்மளுடைய கடவுள்கள் யாராலும் கொடுக்க முடியாத வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். அது என்ன வரம்? பொய் சொல்றோம், பாவம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றோம், அது எல்லாம் அவனை அழிக்குமா? அழிக்காதா? நிச்சயமாக அழிக்கும். அந்த கெட்ட செயலை எடுத்துக்கொள், என்னை நல்லவனாக மாற்று அப்படின்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுதல் வைக்கணும்னா அது ஜேஷ்டா தேவி கிட்ட தான் வைக்கணும். இப்ப சிவபெருமான்கிட்ட போய் நம்ம இதை சொல்ல முடியாது, அம்பாள் கிட்ட போய் இதை நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, உன்னை நான் புதிய மனிதனாக மாற்றி விடுகிறேன், அதற்கு பிறகு நீ போய் ஸ்ரீதேவி என்ற என் தங்கையை வழிபடு, உனக்கு அனைத்தும் அள்ளி அள்ளி கொடுப்பாள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். அதனாலதான் சுத்தமாயிரு சுத்தமாயிரு சுத்தமாயிருன்னு சொன்னதுக்கான காரணம். அப்போ உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் நீங்கினாதான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் வரும். நல்ல விஷயம் லட்சுமி, கெட்ட விஷயம் இந்த மூத்த தேவி எடுத்துக்கொள்கிறார். இப்ப தெரிஞ்சே போயிட்டு ஒரு கொலை பண்ணிடுறாங்க, அங்க போயிட்டு அம்மா நான் தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அது கர்மால ஆட் ஆகாதா சார்? தெரிதே பண்ணினா அது பாவம், தெரியாமல் செய்தால் அதற்கு விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் மாத்திட்டோம்னா லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். சோ அப்ப ஸ்ரீதேவியினுடைய அருள் வேணும்னா தினசரி 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 தன்னுடைய அழுக்குகளை ஒரு மனிதன் நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீதேவியினுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம எல்லாருமே தினம் தினம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகளுடைய படம் வைத்து வழிபடுறோம் இல்லையா? ஆனா இவங்களுக்கு எல்லாம் முன்னால் பிறந்த ஒரு மூத்த தேவி ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தாங்க ஜேஷ்டா தேவி. இவங்களை சுருக்கமா மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய முன்னோர்கள் இவர்களை வழித்து ரொம்பவே கொண்டாடி இருக்காங்க, ரொம்பவே வழிபாடுகள் செஞ்சிருக்காங்க, வணங்கி இருக்காங்க. அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரு அற்புதமான கடவுளை இன்று நாம் திட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். அவங்கள நம்ம மறந்தே போயிட்டோம், எந்த விதத்திலையும் வழிபாடு செய்யறதே கிடையாது. இது என்ன? அவங்க வழிபட்டதன் பின்னணி என்ன? ஏன் அவங்கள இன்னைக்கு நாம திரும்பி கூட பாக்குறது இல்ல? அவங்கள வழிபட்டா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? வழிபட வேண்டிய முறைதான் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கா அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவோம். சொல்லும் போதே முகத்துல ஒரு சந்தோஷம் வருது. ஆனா யாரையாவது பிடிக்கல அப்படின்னாக்கா அவங்க அக்கா பேரை சொல்லி மூத்த தேவி மூதேவின்னு திட்டுறோம் சார். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மூத்த தேவி அம்பாளுக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஜேஷ்டா தேவின்னு இன்னும் கூட நிறைய கோவில்கள்ல அவங்களுக்கு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? நமக்கு முன்னோர்கள் செய்த ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று நாம் மறந்தது ஏன்? அந்த மறந்ததுனால நாம இப்போ என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம்? அவங்களை வழிபட்டால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அவங்க நம்ம வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்தி அமைப்பாங்க? நீங்க சொல்லுங்க சார். அதாவதுமா, ரொம்ப நாளா மக்கள் கிட்ட இதை கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு தகவல் இன்னைக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி. பொதுவாமா நம்ம எல்லாருக்குமே ஜேஷ்டா தேவின்னு ஞாபகம் வந்தா நம்ம வீட்டுல முரமும் துடப்பமும் தான் என்ன பண்ணும்னா ஞாபகத்திற்கு வரும். அதை தாண்டி இந்த ஜேஷ்டா தேவி என்பவள் யார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இவள் சனி பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவள். இதுல மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, பார்க்கடல் கடைந்த பொழுது முதல்ல என்ன பண்ணுதுன்னா, எந்த ஒரு விஷயத்த ஒரு நீரே நம்ம எடுக்கிறோம், ஒரு போர்வெல்லே போடுறோம்னா முதல்ல அதுல நிறைய அசடுகள் தான் வரும், நிறைய அழுக்குகள் தான் வரும். அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கியதற்கு பிறகுதான் நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். இதே விஷயத்துலதான் என்ன பண்ணப்படுதுன்னா, பார்க்கடல்ல அமுதம் கடையப்படுகிறது, அதுல விஷம் வருகிறது, விஷத்திற்கு பிறகு சில அழுக்குகள் வருகிறது. இந்த அழுக்குகளோடு சேர்ந்து பிறந்தவளை தான் நம்ம என்ன பண்றோம்னா ஜேஷ்டா தேவி என்று நாம் இந்த இடத்துல சொல்லுகின்றோம். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவள் மிக 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 ஒரு அற்புதமான தெய்வம். இந்த உலகத்துல நம்மளுடைய கடவுள்கள் யாராலும் கொடுக்க முடியாத வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். அது என்ன வரம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த உலகத்துல கெட்டது எல்லாம் இருக்கு இல்லையா? கெட்டது எல்லாத்தையுமே
எடுத்துக்கோன்னு யாராவது சொன்னா இந்த உலகத்துல எடுத்துப்பாங்களா? இப்ப உதாரணமா ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருக்கிறது. இந்த பொறாமை குணம் அவனை அழிக்குமா அழிக்காதா? அழிக்கும். நிச்சயமாக அழிக்கும். பொய் சொல்றோம், பாவம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்றோம், அது எல்லாம் அவனை அழிக்குமா அழிக்காதா? நிச்சயமாக அழிக்கும். வாழ்க்கையில தவறு செய்ததற்கு பிறகுதான் நம்ம அனுபவத்தை கற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம்னா திரும்ப அந்த தப்பை என்ன பண்ண மாட்டோம்னா செய்ய மாட்டோம். அது நமக்கு ஒரு அனுபவ பாடமாக கிடைக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை விடணும்னா நம்ம எங்க நினைச்சிட்டு இருப்போம்னா காசிக்கு போய் மறந்துட்டு வரணும்னு நினைப்போம். ஆனா கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது, ஒரு கெட்ட செயல் நமக்கு அதிகம் நம்மளை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அந்த கெட்ட செயலை எடுத்துக்கொள், என்னை நல்லவனாக மாற்று அப்படின்னு ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுதல் வைக்கணும்னா அது ஜேஷ்டாதேவி கிட்ட தான் வைக்கணும். அப்ப ஜேஷ்டாதேவி ஏன் அருவருக்கத்தக்க நிலையில் இருக்கிறாள்? அவள் உடம்பு ஏன் அழுக்காக இருக்கிறது என்றால் பொறாமையை அழுக்கு என்று சொல்வோம், அதிக காமத்தை அழுக்கு என்று சொல்வோம், ஏமாற்றுவதை அழுக்கு என்று சொல்வோம், நம் தீய எண்ணங்களை அழுக்கு என்று சொல்வோம். இப்படி மற்ற மனிதர்களுடைய தீய குணங்களை அவள் அதிகம் எடுத்துக்கொள்வதனால் அவள் அழுக்காக விளங்குகின்றாள். இப்ப சிவபெருமான்கிட்ட போய் நம்ம இதை சொல்ல முடியாது, அம்பாள் கிட்ட போய் இதை நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, உன்னை நான் புதிய மனிதனாக மாற்றி விடுகிறேன், அதற்கு பிறகு நீ போய் ஸ்ரீதேவி என்ற என் தங்கையை வழிபடு, உனக்கு அனைத்தும் அள்ளி அள்ளி கொடுப்பாள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். ஒரு தீய குணம் நீங்காமல் ஒரு நல்ல குணம் கிடைக்காது. அப்ப தீய குணம் நீங்க வேண்டும் என்றால் அந்த தீய குணம் நீக்கக்கூடிய ஒரு தெய்வத்திடம் நாம் போய் சரணாகதி அடையணும். அதை எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு மனப்பக்குவம் வேணும்ல, அந்த தியாகம் வேணும்ல, அதை செய்பவள் தானம்மா ஜேஷ்டாதேவி. சொல்றேன். இப்ப உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, இவங்கள சனிக்காரகத்துவம்னு சொல்றோம். அவங்க ஒரு 2 வாரம் அந்த ஏரியாவை கிளீன் பண்ணாம இருந்தா அந்த ஏரியாவுடைய நிலைமை, ஒரு சாக்கடை இருக்கிறது, அது 2 நாள் தேங்கி இருந்த அதனுடைய நிலைமை. அப்ப இந்த இடத்துல நாம நன்றாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் யாரு காரணம் என்றால் துப்புரவு பணியாளர்கள் ஒரு காரணம். அதனால அவங்கள சனிக்காரகத்துவம் என்று சொல்கிறோம். அவங்க சுத்தப்படுத்தலைன்னா நமக்கு கொரோனா வந்திருக்கும், அவங்க மட்டும் ஒத்துழைக்கலைன்னா நம்ம இன்னைக்கு யாருமே இவரோடையே இருந்திருக்கவே முடியாது. அப்போ நம் கெட்டதை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு செய்யும் பொழுது சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு வாரி கொடுக்கிறார். இதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். அப்போ வீடு பெருக்கிறோம், பெருக்கிறதுக்கு உதவுறது எது? தொடப்பம். அப்ப வீடு பெருக்கினதுக்கு பிறகு ஒரு சுத்தம் வருதா? அப்போ பெருக்கிற அந்த தொடப்பத்துக்கு தானே நம்ம நன்றி சொல்லணும். அதனால தான் அந்த தொடப்பத்தை ஜேஷ்டாதேவின்னு சொல்றோம். அந்த குப்பையை அள்ளுறதுக்கு எது பயன்படுது? முறம் பயன்படுது. அப்போ அதை நீக்கிறதுக்கு ஒரு கருவியா அது இருக்கு இல்லையா? அதனாலதான் அது ரெண்டுமே ஜேஷ்டாதேவிக்கு சமமானது. அப்போ கிராமப்புறத்தெல்லாம் சொல்லுவாங்க தொடப்பத்தால் அடிச்சா புத்தி வரும்னு. கெட்டது நீக்க தொடப்பத்தால் அடிப்பாங்க, ஏன்னா கெட்டதை எடுப்பவள் ஜேஷ்டாதேவி. அதனாலதான் அவ கையில் ஆயுதம் தொடப்பம் முறம், கழுதையின் மேல் அமர்ந்திருப்பாள். அப்போ இந்த குப்பையும் இந்த அழுக்கும் ஒரு வீட்டுல தொடர்ந்து இருக்கிறதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஜேஷ்டாதேவி இது தனக்கான இருப்பிடமாக அங்க அமைத்துக் கொள்வார். இப்ப ஜேஷ்டாதேவியின் மனநிலை என்ன? இருக்கிற எல்லா மனிதர்களுடைய எதிர்மறையை வாங்குபவளாக இருக்கிறார். அப்போ இது 2 நாள் வீட்டுல குப்பையாகவும் அழுக்காகவும் நம் உடல் அழுக்காகவும் மன அழுக்காகவும் இருக்கும் பொழுது இவங்க கிட்ட லட்சுமி வருமா? வரவே வராது. அதனாலதான் சுத்தமாயிரு சுத்தமாயிரு சுத்தமாயிருன்னு சொன்னதுக்கான காரணம். அப்போ உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் நீங்கினாதான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் வரும். நல்ல விஷயம் லக்ஷ்மி, கெட்ட விஷயம் இந்த மூத்த தேவி எடுத்துக்கொள்கிறார். அப்ப அதனால தான் முதல்ல பூஜை செய்ய வேண்டும் என்பதனால தான் அவளை மூத்த தேவி என்று இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா சொல்கின்றோம். அப்ப யாரெல்லாம் ஒரு கோவிலில் ஜேஷ்டாதேவி இருக்கிறதோ ஜேஷ்டாதேவியிடம் நாம யாரு, நம்ம கேரக்டர்னு நமக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவ யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோம் கெட்டது பண்ணிருக்கோம்னா நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். என்கிட்ட ஒரு பொறாம குணம் இருக்கு, என்கிட்ட பொய் சொல்ற குணம் இருக்கு, இது என்கிட்ட உடனே நீங்கிடணும், இதை நீ எடுத்துக்கோ, நான் நல்ல ஒரு பையனா மாறணும் அப்படின்னு போய் ஒரு தெய்வத்திட்ட வேணும்னா ஜேஷ்டாதேவிட்ட அவ அதை எடுத்துப்பா. அதுக்கப்புறம் நம்ம பொய்யே சொல்ல மாட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தீமையே செய்ய மாட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு காமம் அதிகமா இருந்தா கூட வராது, அதே போல குரோதம் அதிகமா இருந்தாலும் வராது. இது எல்லாத்தையும் அவள் எடுத்துக்கொள்வாள். அதற்கு பிறகு நம்மிடத்தில் லட்சுமி வந்து தங்கி விடுவாள். அதனால ஜேஷ்டாதேவி என்ற பெரும் தெய்வத்தை அனைவருமே வழிபடணும். எதற்கு வழிபட வேண்டும் என்றால் நாம் திருந்துவதற்கு உரிய கடவுள்.
அதை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். பாவத்துக்கு பிரயாச்சித்தம் தேடுகிறோம் இல்லையா? அந்த பாவத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாள் என்றால் அவளே ஜேஷ்டா தேவியாக விளங்குகிறாள். அருமை சார். இப்ப தெரிஞ்சே போயிட்டு ஒரு கொலை பண்ணிடுறாங்க, அங்க போயிட்டு அம்மா நான் தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா அது கர்மால ஆட் ஆகாதா சார்? தெரிதே பண்ணினா அது பாவம், தெரியாமல் செய்தால் அதற்கு விமோச்சனம் கண்டிப்பாக உண்டு. இப்போ நான்வெஜ் ஷாப்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க வேலையே பலி உயிரை இது பண்றதுதான். அப்ப அது பாவத்துல சேருமா, என்ன பண்ணும் சார்? அதாவதுமா, அசைவ உணவு அப்படின்றது சாப்பிட்றத நம்ம தவறுன்னு இங்க எடுத்துக்கொள்ளவே முடியாது. யார் அசைவ உணவு எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு இருக்கு, எடுத்துக்கணுன்ற ஒரு கேட்டகரி இருக்கிறது. இப்ப உதாரணமா, இப்ப நாம எல்லாமே வேதத்தையும் சாஸ்திரத்தையும் ஆன்மீகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாம் உடற்பயிற்சிக்கோ உடல் பலத்துக்கோ உடல் உழைப்புக்கோ வேலையே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு ஆபத்து வருது, ஒருத்தர் காப்பாத்தணும். என்ன மாதிரி இருக்கவரை என்னை காப்பாத்துவாரா, அல்லது உடல் பலமா இருக்க ஒருத்தர் காப்பாத்துவாரா? பலமாக. அவரை தான் நம்ம தளபதின்னு சொல்றோம், அவர்களை தான் நம்ம சத்திரியர்னு சொல்றோம். அப்போ ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருவருக்கு உடல் பலம் வேணும்னா அந்த பலத்தை தரக்கூடியது அசைவ உணவு தான். அதனாலதான் சத்திரியர்களுக்கு அசைவ உணவு கட்டாயம் வேண்டும்னு சொல்லப்பட்டதற்கான காரணம். இருக்கக்கூடிய அத்தனை மன்னர்களுமே சத்திரியர்கள் தான். எல்லா மன்னர்களும் அசைவ வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள், யாரும் சைவர்கள் கிடையாது. யார் சைவராக இருக்கணும் அப்படின்னா, வேதத்தையும் சாஸ்திரத்தையும் புராணத்தையும் படித்து கொண்டிருப்பவர்கள், அறிவு சார்ந்த தெளிவை கொடுப்பவர்கள் சைவர்களாக விளங்க வேண்டும். ஏன்னா ராஜகுரு புரியறதா? அப்போ அந்த ராஜகுருவுக்கு ஒரு போர்ல எப்படி போர் தொடுக்கணுன்ற அறிவை கொடுக்க முடியுமே தவிர போர் புரியக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ போர் புரியிற தன்மை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே அசைவம் சாப்பிட்றதுல எந்த தவறுமே கிடையாது. அது பாவக்கணக்கில் வராது. வேதத்தை படிச்சாச்சு, விபூதி தரித்தாச்சு, ஆன்மீக குறியீடு போட்டாச்சு. இப்போ அதை ஒரு மனிதன் இந்த நிலையை எடுத்து சாப்பிடுறாருன்னா அது பாவம். சரியா? சோ தனக்கு தர்மம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த தர்மத்திற்கு தகுந்தாற் போல செயல்படணும். ஒருத்தரை பாதுகாக்கிறதா அவருடைய தர்மம்னா அவருக்கு உடல் பலம் தருவதற்கு அசைவம் தான் சரி. சோ அது பாவக்கணக்கில் வராது, வரவே வராது. கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் இத்தனை நேரம் குதிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான விளக்கம் சொல்றது. ஜேஷ்டா தேவி குறித்த விளக்கம். நம்ம அவங்க எதற்காக வழிபட வேண்டும், அதற்கு பிறகு நம்ம போய் ஸ்ரீதேவியை வழிபடுவதுதான் சாலச்சிருந்தது. ஏன்னா நம்ம கேட்கிறோம், ஸ்ரீதேவி அப்பதான் வருவாங்க, கேட்கிறோம், ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு மட்டும் சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் ஆனாதானே கொடுக்கறத வாங்கிக்க முடியும் இல்லைங்களா? அழுக்கு இருக்குமா, குளிக்கின்றோம், குளித்ததற்கு பிறகு புத்துணர்ச்சி வருதா, அந்த புத்துணர்ச்சி உணவு தான் ஸ்ரீதேவி. குளிக்கிற வரையிலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கு இல்லையா, அது எதிர்மறை எண்ணம், அது மூத்த தேவி. சோ இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோம்னா மூத்த தேவி நம்மோடே வாழ்வாள். இருக்கிற எதிர்மறை எல்லாம் அவளிடம் இருக்கிறது, நமக்கு எதிர்மறையைத்தான் அவள் தருவாள். இதெல்லாம் மாத்திட்டோம்னா லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும். சோ அப்ப ஸ்ரீதேவியினுடைய அருள் வேணும்னா தினசரி 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 தன்னுடைய அழுக்குகளை ஒரு மனிதன் நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீதேவியினுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். தேஜஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தேஜஸே முதல்ல ஒரு மனிதனுக்கு யாருக்கு கிடைக்கும்னா, எந்த ஒரு உயிருக்கும் கெட்ட எண்ணம் இல்லாம யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தேஜஸ் கண்டிப்பா இருக்கும். அவங்க முகத்துல ஒரு மங்கு கூட இருக்காது, அவங்க ஸ்கின் அவ்வளவு பொலிவா இருக்கும். இதுதான் அது எண்ணத்தின் பிரதிபலிப்பு. ஸோ மக்கள் ஃபாலோ பண்ணட்டும். ஜேஷ்டா தேவியை அனைவரும் வணங்க வேண்டும். எந்த கோவிலிலும் ஜேஷ்டா தேவி வெறுமன இருக்கப்படாது. குறிப்பா சனிக்கிழமைகள்ல இவளை வழிபட எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பார்க்கலாம், இதற்கு பிறகாவது ஜேஷ்டா தேவி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நான் போறேன், அங்க எல்லாம் நல்லது நடக்கிறதா, இருக்கிறாளா, மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்பதை பார்க்கலாம். நிச்சயமா சார், அவங்க முடிஞ்சா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸே சொல்லுவாங்க. ஏன்னா எங்க எல்லாருக்கும் அந்த அளவிற்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சூப்பரா அதற்கான விளக்கங்களை ரொம்ப எளிமையா எங்க எல்லாருக்கும் புரியும் விதத்துல பிராக்டிக்கலான விளக்கங்களா நீங்க கொடுத்தீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை டைரக்டா பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்க பார்க்கலாம்? நம்மளுடைய அலுவலகம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கிறது, சென்னையில் அண்ணா நகர்ல இருக்கிறது. தாராளமா பீப்புள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். டைரக்டா கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா. அண்ட் உங்க ஃபோன் நம்பர் எங்க எல்லார் மைண்ட்லயும் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். மிக்க நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.